வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா தியேட்டருக்கு ரிலீஸாக படங்கள் ஒன்றும் பெருசாக ரிலீஸ் ஆக இல்லை. அதுக்கான காரணம் நெக்ஸ்ட் வீக் கூட இல்லை, இன்னும் 5-6 நாளில் வந்து கூலி மற்றும் வார் 2 வந்து வர ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு மற்ற படங்களுக்கும் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்காது. அதனால் நம்ம ஆளுங்கள்லாம் உஷாராகி இந்த வாரம் எந்த படத்தையும் ரிலீஸும் பண்ணல. ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களுக்கு எல்லாமே ஜாக்பாட்டு கூட சொல்லலாம். ஸோ தொடர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டில் வந்து இருக்கிற படங்கள் எல்லாமே தமிழை டப் செஞ்சு ஓடிடியில் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 3 படங்களுடைய ரிவ்யூஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 3-in-1 ரிவ்யூஸாக இந்த ரிவ்யூ அமைய போகுது. ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நாம் ரிவ்யூக்கு போகலாம். முதலாவதாக பிரிட்டி திங்ஸ். இந்த படமானது லைன்ஸ்கேட் ஆப்பில் வந்து தமிழ்லேயே ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 40+ மேலே இருக்கிற ஒரு கார்ப்பரேட் கம்பெனி முதலாளி இல்லை, ஒரு ஆர்ட் கேலரி வச்சுருக்கவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஜாலியாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவங்களோட அன்றாட லைஃப்பை போயிட்டுருக்காங்க. அப்போ இங்கே ஒரு ஹோட்டலில் ஒரு பையனை மீட் பண்ணுறாங்க. அதாவது அங்கே ஒர்க் பண்ணுறவரை மீட் பண்ணி பேசுகிறாங்க, பழகுறாங்க, அப்படியே காதல் வயப்படுறாங்க. ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி எடுக்கிறாங்க. பட் அது அப்படியே அவங்க பழகிட்டனால பிடிச்சி போய் ஒரு 2-3 நாள் அவங்க கூட இருக்கிற ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆர்ட் கேலரி விஷயமாக பாரிஸ் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிற இடத்துக்கும் இந்த பையனையும் கூட்டு போகிறாங்க. ஸோ அது கூட்டு போகிறாங்க. இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த லவ்வை சீரியஸாக எடுத்துக்கலாம். ஆனால் இவங்களுக்கு அந்த லவ்லாம் தேராது. வந்தியா ஜாலியாக இருந்தியா, இந்த வல்லவன் படத்தில் வரல, வந்தியா தரவணியா போயிட்டே இருந்தியா அப்படின்ற மாதிரி இவங்க இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க. பட் அதுவே வந்து விபரீதமாக ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் கதையை நோக்கி நகரப்படுது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்னா அந்த 2 கேரக்டர்ஸ் ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருந்தாங்க சொல்லலாம். முக்கியமாக அந்த பையனோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏங்குற பையனாக இருந்தால் அப்புறம் போக வந்து பார்த்திங்கன்னா விலங்கு கொடுக்குற பையனாக மாறிடுவான். அதுக்கான கேரக்டர் ரிவிஷன் நல்லா. அதே மாதிரி அந்த லேடியோட கேரக்டர் சரி எப்பவுமே கேஷுவலாகவே இருப்பாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தால் கூட சரி அதை கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த விஷயமா இருக்கட்டும். மற்றபடி இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்துருச்சு. ஹாலிவுட்டில் மற்ற லாங்குவேஜில் ஏகப்பட்ட படங்கள் வந்துச்சு. இதே டிஃபால்ட்டான ஸ்க்ரீன் பிளே தான் நகரப்படுதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஸ்க்ரீன் பிளே வடிவிலையாச்சும் ஏதாச்சும் சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம். ஆனால் அதுலேயுமே பெருசாக சுவாரஸ்யப்படுத்தாமல் அப்படியே அந்த நோட்டத்துக்கு போகிறாங்க. முக்கியமாக இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக ஜஸ்டிஃபைட் இல்லாத கிளைமேக்ஸ். டக்குன்னு முடிச்சாகணும். அதாவது அப்படிலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க கதையை. ஆனால் எப்படி முடிக்கணும்னு தெரியாமல் போய் முடித்த மாதிரி தான் அந்த எண்டிங் இருந்தது. ஸோ ப்ராப்பரான எண்டிங்காக எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. இதுக்கான எண்டிங் இன்னும் நல்லாவே கொடுத்துக்கலாம். பட் வந்து இதுவும் ஒரு அன்ஃபினிஷ்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு ஆவரேஜான படம் தான். டைம் பாஸ் கூட நீங்கள் வேணும்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்றபடி இது பார்க்கலனால பெருசாக உங்களுக்கு டைம் தான் சேவ் ஆகும். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.5. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தி பிக்கப். இந்த படமானது அமேசான் ப்ரைம் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப்போட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கோட பணம் எடுத்துகிட்டு போகிற கார்டியன்ஸாக 2 பேர் இருக்காங்க. அந்த கார்டியன்ஸ் வந்து பணம் எடுத்துகிட்டு போகிற சிச்சுவேஷனில் அந்த பேங்க் கார்டியன் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா 25வது ஆனிவர்சரி நடக்குது. ஸோ அவங்க பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு லேடி பைக்கில் வந்து அவங்களோட வண்டியை வந்து அட்டாக் பண்ணி நீ எனக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அந்த விஷயத்தை நோக்கி தான் இந்த கதை கிளம்பி நகரப்படுது. அப்புறம் அந்த பணம் என்ன ஆச்சு, அது ஹைஸ்ட் பண்ணப்பட்டதா இல்லையன்ற கதையினோட நகரப்படுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரிஸ்டிக்காக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த லிட்டரலி ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஓரளவுக்கு என்கேஜாக அந்த படத்தோட கொண்டு போயிருந்தாங்க. மிக முக்கியமாக சில காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, ஒரு சில காமெடிஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதம், 3 பேரோட கேரக்டருமே அது பயங்கரமாக எழுதப்பட்டதுன்னு தான் சொல்லணும். முக்கியமாக அந்த லேடி கேரக்டர் எழுதப்பட்ட விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. அது சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க. பட் போக அந்த ஸ்க்ரீன் பிளே பெருசாக வலுவெடுக்காமல் அப்படியே எந்த இடத்துல ஆரம்பித்தாங்களோ அந்த இடத்துல நின்ன மாதிரி இருக்குது. ஏன்னா பெருசாக நகரப்படல. அதேமாதிரி ஒரு டியூரேஷனுக்காக படத்தை இழுத்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சே தவிர இந்த படம் வந்து எக்காரணத்தை கொண்டும் பெருசாக சுவாரஸ்யம் உண்டாக்காத ஸ்க்ரீன் பிளே அமையுது. அந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் லைக் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டாக் பண்ணுவாங்கல்ல, அந்த வண்டியை அட்டாக் பண்ணுற சீக்வன்ஸ் தவிர்த்து பெரிய எந்த ஒரு சீக்வன்ஸுமே பெருசாக எழுதப்படல. காமெடிஸும் ஒர்க் அவுட் ஆகலை. நிறைய கெட்ட வார்த்தைகள் வருது. முக்கியமாக படம் வந்து ஏ கிரேடு. ஸோ என்ன தான் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அந்த எண்டிங்லாம் பெருசாக சுவாரஸ்யமாக இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேணால் ஓகேவா இருந்தது தவிர்த்து மற்றபடி எனக்கு பெருசாக அந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தனா இருந்ததில்லை. மேபி டைம் பாஸ்க்கு பார்த்தனால தெரில, ஆனால் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. மேபி ஒரு சில பேருக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது ஒரு டைம் பாஸுக்கான ஒர்க் அவுட் ஆகிற சான்ஸ் இருக்குது. மற்றபடி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் மூவி தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.5.
மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மை ஆக்ஸ்போர்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படம். இந்த படமானது இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு வித் தமிழ் டப்பிங்கோட. ஸோ இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு படிக்கிற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லலாம் டிகிரி முடிச்சுட்டா, இருந்தாலும் ஒரு டைம் பாஸுக்கு ஒரு டிகிரி படிக்கணும் அப்படின்ட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்க வரா. ஸோ படிக்க வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு யங் ப்ரொஃபஸர் மேலே காதல் வயப்படுறா. அவரும் இவருக்கு மேலே லவ் அஃபெக்ஷன் ஆகிடுது. 2 பேரும் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஓகே கண்மணி மாதிரி 2 பேரும் ஒரு ஃபன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ஜாலியாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபன் ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் ஓவர் ரொமான்ஸ் ஆகிடுது. ஓவர் ரொமான்ஸ் ஆகி முக்கியமான ஒரு விஷயங்கள் ரிவீல் ஆகிற மாதிரி ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபன் எந்த அளவுக்கு போச்சு, அவங்களோட காதல் எந்த அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. ஓகே, இந்த படத்தில் எடுத்துகிட்ட தீம் பார்த்தீங்கன்னா புதுசு கிடையாது, ரொம்ப பழசு கண்ணா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலி லேசா படம் பார்த்துருப்பீங்க, ஓகே கண்மணி படம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு பொதுவான யூனிவர்சலான கான்செப்ட் தான். பட் எப்படி ஸ்க்ரீன் ப்ளே கொடுக்குறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபாக பார்க்கும்போது அந்த நகர்த்தப்பட்ட விதம், முக்கியமாக அந்த லவ் மேக்கிங் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுமாதிரி இவங்க வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு வரதும், அந்த பையனை சைட் அடிக்கிறதும், இவங்களுக்குள்ளே கொஞ்சம் மோதல் ஆகிறதும், அதுக்கப்புறம் காதல் ஆகிறதும் அப்படின்ற சீக்வன்ஸ்க்கு டைம் எடுத்து அந்த காட்டின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் உண்டான ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெகுலரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக மாறிடுதுன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த ரெகுலரான ஸ்க்ரீன் ப்ளே தாண்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாத, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு ஒரு பக்கம், அது பெருசாக எமோஷனிங் கூட சரி அந்தளவுக்கு எனக்கு கரெக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. லவ் அப்படி தான் இந்த படத்தோட மெயின் சீக்வன்ஸே. அந்த லவ்வே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லையே அப்படின்னு தோணுது. அதுக்கான ஸ்க்ரீன் ப்ளே பெருசாக இவங்க பெருசாக வடிவமைக்கலை. மற்றபடி கேரக்டர் நடிச்ச அந்த 2 பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய அந்த ரொமான்ஸ் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வரைக்கும் நல்லா இருந்து, பட் செகண்ட் ஹாஃபில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எனக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பாஸ் ஆகினா அட்லீஸ்ட் கருதுகிற மாதிரியாச்சும் இருந்தது இந்த கம்பேர் டு 2 படங்களை விட. ஏன்னா ஒரு மாதிரியான ஸ்மூத்தாக ஒரு கொஞ்சம் லைட்டாக கிரேஸ்ஃபுல்லாக போயிருந்தது. மற்றபடி இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள், லைக் வந்து ஒரு டைம் பாஸ் கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னா 5க்கு 2.75. ஸோ இந்த 3 படங்களோட ரிவ்யூஸில் நான் பார்த்ததில் இந்த 3த்தில் வந்து டைம் பாஸாக பார்க்குறதுனா கண்டிப்பாக மை ஆக்ஸ்போர்ட் இயர் அப்படின்ற அந்த படம் தான். மற்றபடி மற்ற எந்த படங்களும் சரி, உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும், உங்களுக்கு டைம் பாஸ் ஆகணுன்னா மட்டும் வேணால் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். பெருசாக ஒன்றும் அந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெக்கமெண்டேஷனுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லைவ் செஷன் வருவோம். ஸோ கண்டிப்பாக கூலி ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு லைவ் செஷன் வந்துட்டு போவோம். கண்டிப்பாக எல்லோரும் லைவில் மீட் பண்ணுவோம். ஸோ அண்டில் ஸ்டே வித் மீ FDFS வித் மோகி.